இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது. ஜல்லிக்கட்டை தடுக்கும் தீர்ப்புகள் என்ன சொல்லுகின்றன? ஜல்லிக்கட்டுக்கு மற்றொரு பெயர் ஏறு தழுவுதல். சங்க காலம் தொட்டு இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வீர விளையாட்டாகத்தான் தமிழர் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தில் ஊறி பிணைந்த விஷயமாக இருந்து வருகிறது. பழைய திரைப்படங்களில் கூட ஒரு ஆண்மகன் திருமணம் செய்வதற்கு முன்பாக அந்த காளையை அடக்குதல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு வீரமிகு விஷயமாக வெளிப்படுத்தப்பட்டு வந்தது. அப்படிப்பட்ட சூழல்ல 2007 ஒரு வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் மேனகா காந்தி அவர்களால் தாக்கல் செய்யப்படுகிறது. அதாவது மிருகங்கள் வதை செய்யப்படுகின்றன. அவங்க ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு அடிப்படையாக கொண்டு அந்த காளை மாடுகளுக்கு அவங்க கண்ணில் மிளகாப்படி தூர்றாங்க. அதன் காரணமாக துன்புறுத்தப்பட்டு அந்த மிருகங்கள் வதை செய்யப்படுகின்றன. ஆகவே அதை ஜல்லிக்கட்டை தடை செய்யணும்னு சொல்லி 2007 உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அப்போ அந்த வழக்கினை பொறுத்து தமிழக அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்குது உச்சநீதிமன்றம். அது தமிழக அரசு நிலைப்பாடு என்ன, தமிழக அரசு எப்படி அந்த விஷயங்களை இந்த ஜல்லிக்கட்டை கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயம் கேள்வியாக கேட்கப்பட்டது. அப்ப எடுத்துரைக்கப்பட்ட வாதம் தமிழக அரசால் என்ன அப்படின்னா, அது ஒரு பொங்கல் திருநாளையொட்டி பாரம்பரியமாக பல ஆண்டு காலமாக நடந்து வருகிறது ஜல்லிக்கட்டு. ஊருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த காளை விளையாட்டுகள் நடந்து வருகிறது. அந்த அடிப்படையில் கோயில் திருவிழாக்கள் காலங்களிலும் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறது. ஆகவே அதற்கான விதிமுறைகள் நாங்கள் வகுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அதை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசால் தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ஜல்லிக்கட்டு ஆக்ட் 2009 அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டுவரப்பட்டது. அந்த சட்டம் கொண்டுவரப்பட்டு அந்த அடிப்படையில் பல கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் பொழுது என்ன மாதிரி அனுமதி கொடுக்கணும், அதற்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கடுமையாக்கப்பட்டு மருத்துவ வசதிகள் போன்ற எல்லாமே கண்காணிப்பு கொண்டுவரப்பட்டது. அந்த அடிப்படையில் 2009 சட்டத்திற்கு பிறகு நிறைய அந்த விபத்துகள் காயம் ஏற்பட்டதெல்லாம் குறைய ஆரம்பித்தது. இருந்தாலும் அந்த சட்டத்தை எதிர்த்து தமிழக அரசினுடைய அந்த சிறப்பு சட்டத்தை எதிர்த்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. ஏற்கனவே 2007 இருந்த அந்த ஒரு வழக்கும் சரி, மற்ற வழக்கெல்லாம் சேர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்காக விசாரிக்கப்பட்டது. அந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி திரு KS ராதாகிருஷ்ணன், திரு PC கோஷ் அவங்க முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வந்தது. மே 2014 அந்த உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. அதாவது தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல இல்ல இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்கள் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு மற்றும் அந்த மாட்டு வண்டி பந்தயம் ரேக்லா ரேஸ் போன்ற விஷயங்கள் எல்லாமே தடை செய்யப்படுகிறது. ஏன்னா அது மிருகங்களுக்கு வதையை ஏற்படுத்துகிறது, அதற்கு துன்பம் ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்தியா முழுமைக்கும் அது தடை செய்யப்படுகிறது உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 அப்படிங்கிற சட்ட கூறுகளை பொறுத்த வரைக்கும் அது கொடுக்கக்கூடிய அந்த சட்ட சரத்துகள் மிருகங்களுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்தணும், அவங்க துன்புறுத்தப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு போன்ற அமைப்புகள் எல்லாமே முறையாக கண்காணித்து மிருகங்களுக்கான வதை எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளுக்கு இருக்கிறது. அப்படியான விஷயங்களை தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அது தவிர பாராளுமன்றத்திற்கு அவங்க ஒரு அறிவுறுத்தல் ஒன்று வழங்குறாங்க. அதாவது ஒரு தக்க சட்டம் ஒன்று வழங்கப்படணும். மனித உரிமை எப்படி இருக்கிறதோ அதே போல மிருகங்களுக்கான உரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டும். பிற நாடுகள் எப்படி இருக்கிறதோ அதே போல அவங்களையும் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்ட விதிகள் உருவாக்கப்படணும். அதை மீறும் நபர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படணும், அபராதம் விதிக்கப்படணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே நேரத்தில் யாரெல்லாம் அந்த மிருகங்களை வைத்திருக்கிறார்களோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தடை ஒன்று பிறப்பிக்கப்படுகிறது. அதாவது அந்த மிருகத்தை மற்ற மிருகங்களோடோ இல்ல மனிதனோடோ சண்டையிடுவதோ இல்ல துன்புறுத்தக்கூடிய எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் 2014 மே மாதம் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்தியா முழுமைக்குமே அந்த ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ், மாட்டு வண்டி ரேஸ் அப்படிங்கிற விஷயங்கள் நடைபெறுவது தடை உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டு நிலுவையில் இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.